ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என்ன டே சொல்லுங்க? பர்த்டே. நான் ஒரு May 4th born until my girls showed up with a cake on May 1st. So officially என் பர்த்டே May 1st இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் பர்த்டே எப்படி இருக்கும்னா, என் அம்மா வந்துட்டு ஒரு பெட் பூஸ்ட் கொண்டு வந்து என்னை எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. அப்புறம் என் ரூமை ஷேர் பண்றேன், என் தம்பி அனாயிங் பர்த்டே அப்படின்னு சொல்லுவான். நான் எஞ்சி குளிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு மார்னிங் கோவில் போவேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நைட்டு பார்ட்டின்னு. நான் கனடா வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் சேஞ்ச். இந்தியாவில் 12 o'clock ஆகிடும், ஆனால் எனக்கு இன்னும் முன்னாடி நாளாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆல்ரெடி எனக்கு வந்து விஷஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. May 3rd எனக்கு பர்த்டே மாதிரி தான் இங்கே ஃபீல் ஆகும். இந்த வாட்டியும் எனக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகாது என்னன்னா, நான் புது ட்ரெஸ் போட்டு வெளியே கிளம்புறது. இதுதான் என் பர்த்டே ட்ரெஸ். ஆல்சோ இன்னைக்கும் என் பர்த்டே இல்லை, May 3rd தான். இங்கே வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆன ஒன் மோர் திங், ஃப்ரெண்ட்ஸோட அவைலபிலிட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெளியே போகிறது. நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பார்க்குக்கு போயிட்டு அங்கே செரி பிளாசம்ஸ்லாம் பார்த்துட்டு அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எல்லாமே என் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன் பாருங்க. இன்னொரு விஷயம் இங்கே வந்து சேஞ்ச் ஆனது, எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஏஸ்தட்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்றத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஒரு அட்டியை போட்டு ஃபீல் குட் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுறது. நாங்கள் இன்னைக்கு பார்த்த படம். And finally the day has come, May 4th and my birthday. என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணதுக்கப்புறம் கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன பிளான்ஸ், எங்கே போகிறேன்? வெளியே போகிறதுக்கு ஐ ஆல்வேஸ் வாண்ட் அ கம்பெனி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒர்க் இருக்குது, பிஸியாகன்றதுனால தான் நாங்கள் முன்னாடியே மீட் பண்ணிட்டோம். ஆனால் நான் வீட்லேயும் இருந்தால் நான் அப்செட்டாக இருப்பேன்னு சொல்லி நான் கிளம்பி ஒரு ஒர்க்குக்கு போயிட்டேன். டே ஃபுல்லாக எனக்கு அங்கே தான் ஸ்பெண்ட் ஆச்சு. அதை முடிச்சுட்டு எனக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எனக்கு இந்த கேக் அண்ட் ஃப்ளவர் என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா வந்து இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே என்னடா இது அப்படின்னு இருந்த என்னோட மூடு அப்படியே ஜாலியாக மாறிடுச்சு. என் டேவை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம். லைஃப் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆனாலும் நம்ம எவ்வளோ ஹைஸ் அண்ட் லோஸ் போனாலும் சம்திங்ஸ் நெவர். அதில் நான் என் பர்த்டேவும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேவும் ஸ்பெஷலாக நினைக்கிறது நெவர் எவர் சேஞ்ச். இத்துடன் என்னோட பர்த்டே சீரீஸ் நிறைவடைகிறது. பர்த்டேக்கு உட்காந்து அழுகாம நல்லா எஞ்சி குளிச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டு பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்சவங்களோட Last but not the least, I'm so thankful for all the people over here. And I'm so grateful for this life. Okay, bye.